ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா கவலையாக உள்ளதா? சாய் உன்னோடு இல்லை என்பதை நீயே முடிவெடுத்து கொண்டாயா? நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார் நீ எப்படி நம்புவாய்? ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் தவறாகவே நடக்கிறது. இப்படி தவறாகவே நடந்தால் நீ என்ன செய்வாய்? நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது தவறுதான் என்பதை தானே நீ முடிவெடுப்பாய். காலங்களும் நேரங்களும் உங்களை சோதிக்காது. உங்கள் கர்ம வினைதான் உங்களை சோதிக்கிறது. தவறு செய்பவன் எப்படி இருந்தாலும் தண்டனையை இந்த காலம் அல்ல, எந்த காலமாவது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். முன்ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினை இப்பொழுது உன்னை வாட்டி வதைக்கிறது. நீயும் சரி, என்னிடம் அடிக்கடி கேட்பாய், என் வாழ்க்கையில் என்று நான் தெளிவாகவும் என்று நான் ஒரு நல்லபடியாகவும் இருப்பேன். பல பேர் என்னை நான் கெட்டுப்போய் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழாமல் போய்விடுவேன் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதே போலவே என் வாழ்க்கையில் எல்லாமும் நடந்து விடுமா, எல்லாமும் இப்படி ஆகிவிடுமா, அப்படி ஆகிவிடுமா என்று நினைக்கிறாய். அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அது எல்லாம் நடக்காது. என்ன நடக்கும்? உன்னுடைய இன்பம் ஆனது நடக்கும். உன்னுடைய இன்பங்கள் உன்னை தேடி ஓடி வரும். உன்னுடைய ஆசைகள் உனக்காகவே கிடைக்கும். எதிர்காலத்தில் நீ என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாயோ அந்த திட்டங்கள் எல்லாமும் நடக்கும். நீ பொறுத்திருந்து நினைத்து கொண்டு இருந்த அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீ கேட்டாயோ அது எல்லாமும் கிடைக்கும். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் இருக்கும். இப்பொழுது இருக்கும் இந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வைத்து இப்படியே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்று நீங்களாகவே முடிவெடுத்து விடாதீர்கள். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிறைய பேர் சொல்வார்கள், உனக்கு என்ன எல்லாமே உடனே கிடைத்து விட வேண்டுமா? இப்பொழுதுதானே வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறாய், எல்லாமும் உடனே நடந்து விட வேண்டுமா? எல்லாமும் இப்படியே இருக்க வேண்டுமா, அப்படியே இருக்க வேண்டுமா என்று சொல்வார்கள். சொல்லாதவர்கள் எல்லாம் இங்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எதிராளி உன்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான், எல்லாமும் உனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டுமா என்று. ஏன் அந்த எதிராளி மட்டும் அவனுக்கு மட்டும் எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான்? தன் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான்? அதுதான் அவன். புரிந்ததா? உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளுக்கும் நான் எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன். நிறைய கனவுகளோடு வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்கள். சிலர் உங்களை பார்த்து இப்பொழுதுதானே இதை துவங்கினாய், அப்பொழுதுதானே அதை துவங்கினாய் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். ஆசைப்படுவது தவறல்ல, அது சரியான விஷயத்தை ஆசைப்படுகிறோமா என்பதை பார். சரியான விஷயத்தை தான் நீ தேடுகிறாய், ஒரு நல்ல விஷயத்தை தான் நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ற பட்சத்தில் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதே. அவரவர் மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கவும் குடியை கெடுக்கவும் தான் அலைகிறார்கள். அதனால் அவர்களுடைய மாய வலைக்குள் போய் நீ சிக்கிக்கொள்ளாதே. நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. ஏனெனில் உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன். பல பேர் உன்னுடைய ஆசைகளை கெடுப்பதற்காக ஏதேதோ திட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள். ஆனால் நீ மட்டும் ஒன்று நன்றாக புரிந்து வைத்துக்கொள். இங்கு எத்தனை பேர் உன்னை கவிழ்க்க வந்தாலும், எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் தெரியாமல் ஆக்க நினைத்தாலும், அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து உன்னை அழகான ஒரு பாதைக்குள் நான் கொண்டு வருவேன். அந்த பாதை என்ற ஒன்று அற்புதமாக இருக்கும். நீ சாதாரணமாக எடுத்து வைத்து கொண்டிருக்கும்
ஒரு சின்ன ஒரு படி இன்னும் ஓரிரு நாட்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். பல கனவுகளோடு வாழ்கிறாய். கூடிய விரைவிலேயே சௌபாக்கியங்களையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பெற முடியும். இன்பத்தோடு வாழ துவங்குங்கள். நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் உங்களுக்காக ஒவ்வொன்றையும் அமைத்து கொடுப்பேன் என்பதை நம்புங்கள். நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, நான் துணை இருப்பேன். யாரெல்லாம் உங்களை கவிழ்க்க நினைத்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதும் நீங்கள் மனதால் நினைக்க வேண்டியதும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நம்மோடு தெய்வம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் தெய்வம் நமக்காக அத்தனையையும் பார்த்து 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 செய்து கொடுக்கும். நிச்சயமாக நாம் பெரிய அளவில் வாழத்தான் போகிறோம். பெரிய அளவில் நிம்மதிகளோடு இருக்கத்தான் போகிறோம் என்பதை நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் நான் இருப்பேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்கும் நல்ல விஷயத்தை நடத்தி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்கும் என்றுமே இந்த சாயாகிய நான் உன்னோடு இருப்பேன். நிறைய கவலைகளோடு இருந்தது எல்லாம் போதும். இதற்கு பிறகு நீங்கள் சிரித்து கொண்டு இருப்பீர்கள், சிறப்பாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் யோகமாகவும் இருக்கும். மறக்காதீர்கள். ஆசைகளுக்கு யார் ஒருவன் நீ இதை செய்யாதே, அதை செய்யாதே, அந்த விஷயம் செய்யாதே, இந்த விஷயம் செய்யாதே என்று யார் ஒருவன் உன்னை போட்டு அதிகமாக தொல்லை செய்து கொண்டு இருக்கிறானோ, முதலில் அவனை உன் வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்கு முயற்சி செய். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதையோ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. நன்மைகள் நடந்திட, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்திட, தரித்திரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு போய் ஒரு செழிப்பான வாழ்க்கையை அமைத்திட என்றுமே உனக்காக நான் துணையாக இருப்பேன். எதிர்காலத்தை பற்றி கவலை என்று இருப்பதை விட நான் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் எனக்கு நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன். எல்லா நாளும் யோகமான நாளாகத்தான் எனக்கு அமையும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் நம்பும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் சந்தோஷமாக ஒவ்வொன்றும் செய்து கொடுப்பேன். பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி துவங்கும் ஒவ்வொரு நாளுமே மாபெரும் வெற்றியான நாள்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கலங்கி நின்றாய். ஆனால் நீ எல்லோரிடமும் எல்லார் மத்தியிலேயும் சிரித்தாய். அதனால் என்ன நடந்தது? நீ எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கிறாய் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் நீ எவ்வளவு அழுதாய் என்பதை என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் கவலைகள் இனி மாறும். ஓம் சாய்ராம்.